சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. நினைக்கிறது சார். ஐ ஆடிபிள் சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? எஸ் மா 100% ஆல்வேஸ். ஆபரேஷன் சிந்தூர் நாட் ஓவர்ன்றதை புரிஞ்சுக்க முடியுது சார். நம்ம பாகிஸ்தானுடைய கோழைத்தனமான தாக்குதல்கள், அவருடைய ப்ரொஃபஷனலிசம்னா என்னன்னே தெரியாத அந்த போக்கை பார்க்க முடிகிறது. இது கர்மா அப்படின்றது திருப்பி அடிக்கும். அப்படி இருக்க பாகிஸ்தான் இந்த ஒவ்வொரு நகர்வும் அவர்கள் இந்த தப்பு, இந்த சிசுபாலன் பத்தி உங்களுக்கு நான் கேட்டேன், அந்த கேள்வியை திருப்பி கேட்டு இந்த விஷயத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். சிசுபாலன் 100வது தப்பு செஞ்சோனே கிருஷ்ணர் அந்த தப்பு வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தாரு, அந்த லாஸ்ட் தப்புக்கு பொறுக்கல அப்படின்னாரு. அது போல சிசுபாலனின் கடைசி தவறு போல பாகிஸ்தானுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம மன்னிச்சு விடுறோம், பாவம் பாவம் அப்படின்ட்டு. இம்முறை நம்ம மன்னித்து விடுவோமா? மோடி இம்முறை என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்? இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஆபரேஷன் சாரதாவா மாறுமா? சாரதா மடத்தை மீட்க POK மீட்கப்படுமா? காலத்தின் கட்டாயம் நம்ம பார்க்கணும் அருண். நம்ம இது வேற வழி இல்ல, இது நம்முடைய விருப்பமாக இருக்கல. ஆனா அவர்கள் அதை திணிச்சிருக்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய 100வது தவறு, அவர்கள் செய்யக்கூடிய 1000வது தவறு, லட்சமாவது தவறு, அதுக்கு இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எண்ணிக்கை ஏற்றது முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியானது. அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான தப்புகளை பண்ணிட்டே வர்றாங்க. அதுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி தான், அவர்கள் தான் இதை விரும்புகிறார்கள், அவர்கள் தான் அதை வரவேற்கிறார்கள். அதனால நம்ம வேற வழி இல்லாம செஞ்சுதான் ஆகணும். நம்ம அவர்களுடைய அணு ஆயுத கிடங்குகள்ல இருந்து, அவர்களுடைய ஏர் பேஸ்ல இருந்து, அவர்களுடைய ட்ரோன் பேஸ் வரைக்கும், நம்ம லான்ச் பேட் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதோ எல்லா இடத்தையுமே நம்ம காலி பண்ணிட்டு வர்றோங்கிற நம்ம பாக்குறோம். ஒரு இடம் பாக்கி இல்லாம நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ் ஷட் டவுன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இஸ்லாமாபாத்ல கூடிய பெட்ரோல் பங்க்ல மூடி இருக்காங்கன்னு பாக்குறோம். 2 பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்டுகள் நம்ம வீழ்த்தி இருக்கோங்கிற பாக்குறோம். ட்ரோன் லான்ச் பேட்ஸ் வீழ்த்தப்பட்டிருக்கிற பாக்குறோம். பாகிஸ்தானோட ஃபதாகி இன்ட்ரெஸ்ட் பண்ணி பாக்குறோம். நம்ம அதே மாதிரி பாகிஸ்தானுடைய 3 ஏர் பேஸ்களை நம்ம அட்டாக் பண்றத பாக்குறோம். அவர்கள் தரைவழியில நம்முடைய ரஜோரி பகுதியை குறி வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். ஸ்ரீநகர்ல 2 இடங்கள்ல நம்முடைய வெடிகுண்டு சத்தம் கேட்டதுங்கிற பாக்குறோம். உத்தம்பூர்லயும் ஜலந்தர்லயும் நம்ம பாக்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயுமே நம்ம அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை நம்ம திரும்ப 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 கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல 1 அவர்களுடைய முயற்சிகளை முறியடிப்பது, 2 அவர்களை நம்ம காலி பண்ணுவது, இதை ரொம்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய ஸ்ட்ரைக் ரேட் ஒன்னும் சக்சஸ்ஃபுல்லா இறங்கி அவங்களை அடிபட்டு இருக்கிறத பாக்குறோம், அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிற பாக்குறோம். அதனால பீதியில கதறி உட்கார்ந்து இப்போ அவங்களுடைய ஆர்மி ஹைகமாண்ட் அவங்க கூட்டி அவங்க பாகிஸ்தான் அணு ஆயுதத்துக்கு நம்ம என்ன பண்றது, அதை நம்ம செய்ய முடியுமா, அது ஏவலாமா, அதை பாதுகாப்பா வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி அவங்க இருக்கிற பாக்குறோம். பெட்ரோல் பங்குகள் எல்லாமே 48 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்கப்பா அப்படின்னு பாகிஸ்தானுடைய தலைநகரா இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க பாக்குறோம். சோ அவர்கள் செய்யக்கூடிய இந்த தொடர் தவறுகள், அந்த தவறுகள் ஒரு ஆள் எப்பயா இருந்தாலும் அவர் ஒரு தடவை அடி வாங்கினார்னா மனம் திருந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரவுடித்தனமும் தாதாகிரியும் தப்பும் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா ஒரு தடவை அடி வாங்கும் போது எல்லாருமே மனம் திருந்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உண்டு. ஆனால் பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு நாடு அல்ல. அது 60களில் 70களில் 90களில் எப்பயுமே அவர்கள் தோல்வி அடைந்த பிறகும் கூட தொடர்ந்து அவங்க நம்மள அவங்க அடுத்த 20 ஆண்டுகள் நம்மளை எப்படி அட்டாக் பண்ற அப்படிங்கிற பயிற்சியிலே இருந்துட்டு திரும்ப அதான் பண்ணுவாங்க. அப்ப அவர்கள் நம்மை வீழ்த்துவதையும் நம்மோடு சண்டைக்கு வருவது மட்டும்தான் நோக்கமா கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இனி ஒரு முறை அப்படி ஒரு முயற்சி பண்ணாம முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்ல, பாகிஸ்தானே ஒட்டுமொத்தமாக பலமுறை நம்முடைய டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் மூத்த அரசியல் தலைவர் சொன்னது போல பாகிஸ்தானை 4ஆக பிளக்க வேண்டும், சிந்து பஞ்சாப் என்று அத்தனையுமே 4ஆக பிளக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமும், POJKவை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் மீண்டும் அப்படிங்கிறதும் சேர்ந்து இது நடந்து ஆக வேண்டும். இது நடந்தால்தான் அந்த பகுதியில ஒரு அமைதி திரும்பும். ஜம்மு காஷ்மீர் மக்கள் பார்த்தோம், நம்ம ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் பிறகு 2019 பிறகு அப்பயும் கூட நம்ம பாகிஸ்தானோட செய்யறதுக்கு எதுவுமே இல்லாம நாம உண்டு நம்முடைய வேலை உண்டுன்னு முழுக்க முழுக்க
வளர்ச்சி பாதையில போயிட்டு இருந்தோம். ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடத்தி காட்டணும். மாற்று சிந்தனை, அதாவது மத்திய அரசுக்கு மாற்று சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றிகரமாக முதலமைச்சராக உட்கார்ந்திருக்காரு. அவர் மத்திய அரசு மீது, இந்திய அரசு மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தாங்க நம்ம பாக்குறோம். சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்ததை பார்த்தோம். எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து விரும்பி வேண்டி வந்து ஓட்டு போட்டதை பார்த்தோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து பார்த்து பொறாமப்பட்டு இது வந்து நம்ம வளர்ச்சிக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கவலையில இந்த பக்கம் நம்ம வந்து இருக்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து கிளம்பி இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் தான் பெஹல்காம்ல நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்பாவி பொதுமக்களை, சுற்றுலா பயணிகளை வந்து அவங்க கொன்று குவிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த முயற்சி வந்து முழுக்க முழுக்க பொறாமையில உருவானது. அதை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. சோ அது வந்து அவருடைய ராணுவ தாக்குதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து ட்ரோனுக்கான லான்ச் பேடா இருந்தாலும் சரி, அல்லது ஃபைட்டர் ஜெட் விமானங்களா இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய பெட்ரோல் பங்களா இருந்தாலும் சரி, அவருடைய PAF விமானங்களா இருந்தாலும் சரி, அவருடைய அணு ஆயுத மையங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தை எதிர்கொண்டு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. அதற்கான பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடர்ந்து அதுல வெற்றியும் பெற்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பாக்குறோம். இன்னைக்குமே கூட அவர்களுடைய நிலைகள்ல எவ்வளவு தூரம் நிலை குலையிற அளவுக்கு நம்ம வந்து தாக்குதலை தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயுமே பாக்கல வந்து ட்ரோன் லான்ச் பேட்ஸ் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து தாக்குதல் நடத்திருக்கோங்கிற பாக்குறோம். அது வந்து ராவல்பிண்டி உட்பட பல இடங்கள்ல வந்து நம்முடைய அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அங்க வந்து உள்ள இறங்கி அடிச்சிருக்கோம், அவருடைய முடக்கி இருக்கும் அப்படிங்கிற பாக்குறோம். அதற்கான காட்சிகள் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். லான்ச் பேடுகள் வந்து ட்ரோன் லான்ச் பேடுகள் 300-400 முதல் நாள் அனுப்புனாங்க, நேத்து அனுப்புனாங்க, தொடர்ந்து 2 நாள் அனுப்பிட்டு இருக்காங்க. அது அத்தனைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பாடத்தை கற்படும். நீங்க வந்து லான்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, லான்ச் பேடே காலி பண்ணிட்டுருவோம், நீங்க எப்படி பண்ணீங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து அவர்களை வேற இருக்கக்கூடிய முயற்சி, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வேற இருக்கக்கூடிய முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பஜிந்தா பகுதியில வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ரெசிடென்ஸ்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு. அதெல்லாம் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், எப்பயுமே தாக்குதலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அதனால அந்த பகுதியில சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நம்முடைய மக்களுக்கு நாம வேண்டுகோள் கொடுத்திருக்கிறோம். எந்த விதமான ஒரு பரீட்சார்த்த முயற்சியில இறங்க வேண்டாம். தயவு செய்து வந்து நம்ம வந்து பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு என்ன நடந்திருக்கு, அங்க நடந்திருக்காமல இங்க நடந்திருக்காமல அப்படிங்கலாம் பார்த்து கிளம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம். பால்கனி உள்பட்ட வெளிப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் வர வேண்டாம் சொல்லியிருக்கிறோம். பகல் நேரம் ஆயிட்டாலும் 8 மணி ஆயிட்டாலும் பொழுது விடிஞ்சிட்டாலும் அவர்கள் தாக்குதல் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால வந்து எந்த மாதிரியான விஷயத்தினாலும் எதிர்கொள்றதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. சிவிலியனுக்கான எந்த சேதமும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதா நம்முடைய பெரும் முயற்சியா இருக்குது. அதனால நம்ம வந்து நம்முடைய பப்ளிக் அலர்ட் பண்ணிட்டே இருக்கோம். 2 பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அது வந்து ராவல்பிண்டியில தொடர் தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற பாக்குறோம். சிர்சா நம்ம ஊர் பகுதியில வந்து அவங்க தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அந்த ட்ரோன்கள் வந்து அந்த மிசைல்கள் வந்து குறுக்க வந்து வழிமறிச்சு அடிக்கப்பட்டதுங்கிற பாக்குறோம். ராவல்பிண்டி கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய விமான நிலைய விமான படையோட இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தணுங்கிற பாக்குறோம். அவங்களுடைய ஏர் பேஸ வந்து ஹிட் பண்ணிருக்கிறோம். இது மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து முழுக்க அடிச்சிட்டு இருக்கிறோம். இது பத்தின ஒரு விரிவான தகவலை வந்து காலையில 10 மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் பத்தின ஒரு பிரீஃபிங் இருக்குங்கிற பாக்குறோம். இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கே ஒரு பிரீஃபிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து தள்ளி போய் இன்னும் காரணம் பாகிஸ்தான் வந்து திடீர் ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்தது. அதே போல ஸ்ரீநகர் உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள் மீது வான்வெளியில் வந்து போர் விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்த முயற்சித்தது. இதுல தான் நமக்கு வந்து நம்ம வந்து அதுல வந்து 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். நமது ஆகாஷ் மிசைல்ஸ் தான் வந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல். நேற்று நம்ம மீது ஏவப்பட்ட அந்த பாலிஸ்டிக் மிசைல்களை MR SAM அப்படின்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து தயாரித்த பராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ADS சிஸ்டம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு உபகரணம் வந்து தகர்த்தது அந்த பாலிஸ்டிக் மிசைலை. இன்று நம்ம பார்க்கிறோம், இன்று பாகிஸ்தான் பல போர் விமானங்கள் 2 மாதிரி நமக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும். ஏகப்பட்ட போர் விமானங்கள் நம்மை நோக்கி வந்தது. நம்மளுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் கிளம்பி வந்தன. அதை வந்து நம்மளுடைய போர் விமானங்கள் நேரடியாக 1-on-1 சேலஞ்ச் சண்டை, ஏர்ல சண்டை நடந்தது. காத்துல வந்து வானத்துல சண்டை நடக்க டாக் ஃபைட் நடக்க நம்முடைய விமானங்கள் ஒதுங்கவே நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கோஆர்டினேட்டட் அட்டாக் வித் IAF கூட சேர்ந்து நடத்தி
பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை நாம் வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறோம். அந்த 2 வீரர்களை வந்து ஸ்ரீநகர் சுற்றுவட்டார பகுதியில், ஸ்ரீநகர், பாரமுல்லா உள்ளிட்ட இடங்களில் எங்க விழுந்திருக்குன்னு தெரியாம தற்போது தேடும் வண்ணம் நடந்து வருகிறது. ஸ்ரீநகர் காவல்துறை, துணை ராணுவ படை உள்ளிட்டோர் வந்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார். ஏற்கனவே நம் வசம் வந்து 2 போர் விமானிகள் இருப்பதாக தகவல். அது இன்னும் yet to be confirmed by Indian Defense Forces. அப்படி இருக்க மேலும் 2 போர் விமானிகள் கிடைப்பார்களா, இல்ல அதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரா என்ன அப்படின்னு நமக்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. தற்போதைய தகவல் PAF, பாகிஸ்தான் ஏர்போர்ஸை சேர்ந்த 2 போர் விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்திருக்கிறோம். வெற்றிகரமாக இந்திய எல்லைக்குள் உள்ளே வந்த பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக அவர்களை தாக்குதல் நடத்த முடியாமல் விடாமல் நமது போர் விமானிகள் வந்து நம்ம வந்து டாக் ஃபைட் நடத்தி அவர்களை சண்டையிட செய்தோம். வானிலேயே நமது போர் விமானங்கள் வந்து பாகிஸ்தானின் போர் விமானங்களை நேருக்கு நேர் சந்தித்து டாக் ஃபைட்ல ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு 7-8க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஸ்ரீநகர்ல மட்டுமே வந்து இந்தியா மேல ஸ்ரீநகர்ல மட்டுமே பாம்பு போட வந்திருக்காங்க. அதை வந்து இந்திய ஏர்போர்ஸ் வந்து முறியடித்திருக்கிறதுன்றது நமக்கு கிடைக்கிற தகவல். தற்போது பத்திண்டா, ஃபிரோஸ்பூர் உள்ளிட்ட இடங்களில் வந்து நமக்கு வந்து ஏர் சைரன் கேட்கும் சத்தம் கேட்கிறதா. பஞ்சாபின் பத்திண்டா உள்ளிட்ட ஃபிரோஸ்பூர் உள்ளிட்ட இடங்களில் வந்து ஏர் ரைட் சைரன்ஸ் ஒலிக்கும் வண்ணம் சத்தம் கேட்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அதுதான். சோ பாகிஸ்தானுடைய அட்டாக் பஞ்சாபில் வந்து தற்போது நடந்து வருவதாக தகவல். ஜம்முவில் இருக்கக்கூடிய கோவில்கள் மீதும் வழிபாட்டு தலங்கள் மீதும் அதே போல வசிப்பிடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தான் கோழைத்தனமான தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இரவில் நடந்த இந்தியாவின் அதிரடியான பதிலடிக்கு தாங்க முடியாமல் பண்ணியிருக்கிறது. சார், நீங்க சொன்ன ரஹீம் யார்கான் ஏர்போர்ட், அதற்கான காட்சிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ரஹீம் யார்கான் ஏர்போர்ட், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ரஹீம் யார்கானுடைய ஏர் ஸ்ட்ரிப் ரன்வே பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக இந்திய விமானப்படையின் தாக்குதலில் சேதமடைய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் இனிமேல் ரஹீம் யார்கான் ஏர்போர்ட்ல ஹெலிகாப்டர்ஸ் மட்டுமே பயன்படுத்த முடியும். அவர்களால் வந்து அவருடைய PIF ஜெட்ஸை பயன்படுத்த முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மீட்டர் அளவுக்கு குழி விழுந்திருக்கிறது. நீளம் பார்த்தோம் அப்படின்னா 20-30 மீட்டருக்கு வந்து அகலம் இருக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு பள்ளம் விழுந்திருக்கிறது. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அதற்கான காட்சிகளும் நம்ம கிட்ட இருக்கு சார். சந்திரனை வந்து அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த சந்திர மண்டலம் எப்படி இருக்கும்னு இனிமே பாகிஸ்தானை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்களுக்கு நாம வந்து இதை நமக்கு நகைச்சுவையாகவோ வெற்றி கழிப்பிலோ நம்ம வந்து ஒரு திமுறிலே சொல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது வந்து பாகிஸ்தானுடைய முக்கியமான அரசியல் தலைவர். இந்தியா நிலாவுல வந்து மனிதரை இறக்கி வேவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சாலைகள் எல்லாமே நிலாவுல இருக்கக்கூடிய பள்ளம் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இனிமே அவங்களுடைய ஏர்பேஸுமே அதே மாதிரியான பள்ளங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி நம்ம வந்து எதையுமே இடைவிடாம அடிச்சிடணும். அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவங்க ட்ரோனா அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம 2 நாளா நம்ம ட்ரோனை வந்து பதில் கிடைச்சோம். இப்ப வந்து 2வது நாள்ல முடியல நினைச்சிட்டோம்னா ட்ரோனுடைய லான்ச் பேடே முடிச்சு விட்டோம். சோ அவர்கள் இனிமே அங்கிருந்து ட்ரோன் அனுப்ப முடியாது அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப நம்ம வந்து என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா, வெறுமனே ஆயுதங்களை முறியடிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் அந்த ஆயுதங்களை ஏவக்கூடிய இடங்களை காலி பண்ண. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ராகுல்ல வந்து அவங்க லாகூர்ல வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேமேஜ் பண்ணியிருந்தோம் பார்த்தோம். ராவல்பிண்டிலையும் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேமேஜ் பண்ணியிருந்த பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், வெறுமனே அவர்கள் அனுப்பக்கூடிய ஆயுதங்களை முறியடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆயுதமே அனுப்பாம இருக்கிறதுக்கான வழியில் இருந்தது. அதான் நம்ம வந்து முடக்குவது அப்படிங்கிற வார்த்தையை நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தேன். பாகிஸ்தானை முடக்குவதற்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஏர் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் எப்படி வந்து இவ்வளவு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பள்ளமா எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த காரணம் என்னன்னா நம்ம அடிச்சக்கூடிய அடி அந்த மாதிரி வந்து விடிய வந்து நம்ம அடிச்ச அடியில வந்து அவங்களுக்கு தெளிவான அவங்களுடைய தரையில மட்டுமே இல்லாம அவங்களுடைய ஏர் பேஸ்ல மட்டுமே இல்லாம அவங்களுடைய உள்ளத்திலயுமே இது வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து அந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பள்ளம் வந்து அவருடைய உள்ளத்துல விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நம்ம அடிக்கிற அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரு டேமேஜ் வந்து அன்கண்ட்ரோலா இருக்குது. அது வந்து மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்கிற பாக்குறோம். அவர்கள் அனுப்பக்கூடிய ஆயுதங்களை நாம வந்து இடைமறித்து முறியடிக்கிறோம். நாம் அனுப்பக்கூடிய ஆயுதங்கள் அங்க இறங்கி தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப இது ரொம்ப தெளிவான நம்ம எங்க இருக்கிறோம் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவான வித்தியாசத்தை நம்ம காட்டுறோம். அது வந்து எவ்வளவு அவங்களால அந்த இழப்பை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற பாக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து பெட்ரோல் பங்குகளை மூடி வைங்கப்பா அப்படிங்கிற இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. அவங்க வந்து அணு ஆயுதங்களை எப்படி பாதுகாக்கிறதுப்பா அப்படிங்கிற பேச்சுக்கு போயிருக்கிறாங்க. சோ அவருடைய முயற்சி வந்து என்னமா இருக்குது அப்படின்னா
இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்றது எப்படி அப்படின்னு அவங்க வந்து ஒரு கவலையில ஆழ்ந்துட்டாங்க அப்படிங்கிற பாக்குறோம். அவங்களால நிம்மதியா இருக்க விட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டோம். நமக்கு வந்து கவலை தரக்கூடிய வகையில IMF உடைய செயல்பாடுகள் இருக்கிற பாக்குறோம். இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் மாதிரி சர்வதேச, நமக்கு எப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்த மாதிரியான வங்கி எல்லாம் நமக்கு இருக்குது, சாதாரண மனிதர்கள் கொடுத்துட்டு இருக்குதோ, அதுபோல நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது. அது வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்லாம் நிறைய நாடுகள் அவங்க தான் அதை ஃபண்ட் பண்ணி அதை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து பூனையும் அந்த குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய பழக்கத்துக்கு வந்து ரொம்ப பழகினவங்க. அமெரிக்கா நம்மளை பத்தி சொன்னதை நம்ம பார்த்திருக்கோம். இந்தியாவும் பாகிஸ்தான் நமக்கு ரெண்டு பேருமே நம்ம நட்பு நாடுகள் சொன்னாங்க. IMF வந்து ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்குன்னு உருவாக்கி பாக்குறோம். 8542 கோடி ரூபாய் கடன் வந்து வழங்குறதுக்கான முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இந்தியா வந்து அந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்சிருக்கு. நம்ம வந்து நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கோம். இது நியாயமற்ற போக்கு அப்படின்னு. இந்த 8542 கோடி ரூபாயும் பாதி வந்து கமிஷனாவும் மீதி வந்து ஆயுதமாவும் தான் போன்னு பாக்குறோம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி கமிஷன் அடிச்சு ஆயுதங்கள் வாங்கிதான் கூட மொட்டை ஆயுதங்களா வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். அதையுமே கூட மானிய விலையில வாங்கி தள்ளுபடி ரேட்ல வாங்கிதான் வாங்கி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து ராணுவ அதிகாரிகளுக்கு எல்லாம் வாழ்க்கை அதெல்லாம் இருக்கு. நிறைய வந்து ராணுவ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுல பூரா வலுவா கமிஷன் அடிப்பாங்க. அதை வச்சு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு வந்து வாங்குறதுக்காக நிறைய இடங்கள் வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரி ஓடிடுவாங்கிறது இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல. அது வந்து கடந்த 75 ஆண்டுகளாகவே அவங்களுடைய போக்கு அப்படிதான் இருக்குது. அதனால வந்து இந்த IMF இப்ப வழங்கி இருக்கக்கூடிய இந்த 8542 கோடி ரூபாய் கடன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு ஆயுத கொள்முதலுக்கு தான் அது உதவ போகுது. அதை நம்ம ரொம்ப தெளிவா சொன்னோம். இது வந்து நீங்கள் செய்வது வந்து நியாயம் அல்ல அப்படிங்கிற நம்ம வந்து சொன்னோம். அவங்களுக்கு புரிய வச்சோம். நம்முடைய ஓட்டு வந்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து கண்டனமும் தெரிவிச்சோம். ஆனா அவர்கள் கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல. அமெரிக்கா உள்பட பல நாடுகள் வந்து அவங்களுக்கு சாதகமாகவும் நமக்கு வந்து சாதகமா இருக்கிற மாதிரியும் காட்டிட்டு போறதுனால இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்ப 8542 கோடி ரூபாய் கடன் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுற முடிவு பண்ணிருக்கு. இந்த அமௌண்ட்டை வாங்கின உடனே அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அவங்க என்ன செய்வாங்க பார்த்து தான் ரஹீம் யார் கான் அப்படிங்கிற அவங்களுடைய ஏர் பேஸ்ல வந்து நம்ம வந்து கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அங்க இருந்து இருக்கக்கூடிய லான்ச் பேடுகளை வந்து முறியடிக்கிறோம். அவர்கள் வந்து நம்ம மீது எந்த விதமான ஹெலிகாப்டரோ ட்ரோனோ விமானமோ இந்த 3 விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முயற்சி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து அவளோட லான்ச் பேடி அது வந்து வேரோடு அறுக்கக்கூடிய முயற்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வேற இருக்கக்கூடிய முயற்சி நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல வந்து கடுமையான பாதிப்பை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பெரும் பின்னடைவை பாகிஸ்தான் ராணுவம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தரை வழியாகவும் விமான ரீதியாகவும் கடல் வழியாகவும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். ஒரு பெரிய நியூஸ், இன்றைய பிரேக்கிங் நியூஸ்ல மிகப்பெரிய நியூஸா இந்த நியூஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் yet to be verified, yet to be authenticated எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் இது போன்ற செய்திகள் பல வரலாம். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு சோர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, கராச்சியின் வான்பரப்பில் அதிக அளவிலான ஃபிளாஷ் பாம் பிளாஸ்ட் போன்ற ஒரு வெளிச்சம் இருப்பது போன்ற தகவல்கள் இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறது. நம்ம ஒருவேளை 2 நாள் முன்னாடி உருவான அந்த ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பெரிய அளவுல கராச்சி கைப்பற்றப்பட்டது அப்படின்லாம் அந்த தகவல் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்க கராச்சி இம்முறை உண்மையாலுமே வந்து இந்தியாவின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதா, ஏதாவது அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆர் இந்தியன் நேவி டைரக்ட் ஆக்ஷன் இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கா? கட்டாயமா வாய்ப்பு இருக்கு. நம்ம வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னோம். அவர்கள் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறார்களோ அதே அளவுக்கும் அதற்கு எதிரானதுமான தாக்குதல் நடத்துவோம். அவர்கள் வந்து எப்ப அவங்களுடைய பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் PAF எப்ப அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பயே நம்முடைய ஏர்போர்ஸை நம்ம யூஸ் பண்ணித்தாவோம். அப்ப அவங்க ஏர்போர்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அப்ப நம்முடைய கவுண்டர் அட்டாக் கட்டாயமா இருக்கும். அவர்களுடைய விமானங்கள் வந்து நொறுங்கி விடுவதற்காக பரப்பவை, நாமும் நம்முடைய விமானங்கள் நொறுக்குவதற்காக பரப்பவை. அதனால வந்து அதுல வந்து அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கராச்சி மட்டுமல்ல, ராவல்பிண்டி மட்டுமல்ல, லாகூர் மட்டுமல்ல, இஸ்லாமாபாத் உள்பட அத்தனை இடங்கள்லயுமே வெடிக்கும். நீங்க பார்த்திருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய காட்சிகள் இப்ப உள்ளதா முன்னாடி உள்ளதாங்கிறது வெரிஃபிகேஷன் அது வேணா பார்க்கலாம். ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ அது நடக்கத்தான் போகுதுங்கிறதுல ஒன்றும் நமக்கு வந்து குழப்பம் இல்ல. நீங்க வேணா பழைய காட்சிகளை போடுறவங்க மாதிரி சொல்லாம செய்தியில முந்தி தோறன்னு வர நீங்க சொல்லிக்கலாம். நம்ம வந்து இப்ப நடக்க போறது நடந்தே தீர போறது அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னு அவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டமாக அவர்கள்
அவர்கள் எந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறார்களோ அதற்கு இணையானது எதிரான தாக்குதலை சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்றோம் அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப கட்டாயமா இந்த அட்டாக் வந்து கீழே வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். அது வந்து ராவல்பிண்டியா இருக்கட்டும், கராச்சியா இருக்கட்டும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நமக்கு வந்து கராச்சி அவர்களுடைய முக்கியமான துறைமுகம், அவங்களுடைய நமக்கு வந்து பாம்பே எவ்வளவு முக்கியமோ அது மாதிரியான ஒரு இடம் அவங்களுக்கு. அந்த கராச்சியை நம்ம முடக்கணும் அப்படின்னா பல வகையிலுமே வந்து அவர்கள் வந்து எப்படி லாகூரை முடக்கணுமோ, எப்படி ராவல்பிண்டியை முடக்கணுமோ, அதோட ஒரு பெரிய ஒரு சக்சஸா இருக்கும். அது நம்ம கராச்சியை முடக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து கடல் வழிய போக்குவரத்தையே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா பாதிக்கப்படும். நம்ம ஏற்கனவே 2 நாள் முன்னாடி நீங்க குறிப்பிடும் போது நம்முடைய மேப் எல்லாம் போட்டு காட்டினீங்க. அந்த கராச்சி பகுதியில தான் வந்து கராச்சி பகுதியில தான் வந்து நம்ம வந்து நம்மளும் அவங்களும் 2 பேருமே அந்த கடல் வழி பயிற்சிக்கான இடங்களா வந்து வேற வணிக வர்த்தக கப்பல்கள் எதுவுமே அந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கான முயற்சி நம்ம வந்து அறிவிப்பை நம்ம வெளியிட்டு இருந்தோம். நோட்டா மாதிரியே நாட் மேர் அப்படிங்கிற வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தோம். மெரிடைம்களுக்கான தகவல் சொல்லியிருந்தோம். அதற்கான காரணம் இதுதான். கராச்சி எனி டைம் அண்ட் வி வில் பி அண்டர் அட்டாக் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் கராச்சியில தற்போது நடந்தவை தானா, நம்முடைய தாக்குதல் தானா அப்படிங்கிறது எட்டு வெரிஃபை. ஆனால் அதை வெரிஃபை பண்ண முடியாம போய் அது ஒருவேளை இல்லைன்னு ஆனா கூட அந்த இடம் தாக்கப்படும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கிற மட்டும்தான் கேள்வி. இந்த காட்சிகள் எல்லாமே ஒன்று ஏற்கனவே நடந்தவை அல்லது நடக்க இருப்பவை. அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நடந்த பழைய விஷுவலா சார், சாரி சார் நீங்க அப்பாலஜி கேட்க வேண்டியதுல அது நடக்க போற விஷுவலாவும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். அதனுடைய எல்லா ஏர்பேஸையுமே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தாக்க போறோம், தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர்கள் அவருடைய விமானப்படையை கிளப்பிட்டாங்க. அப்ப அவங்களுடைய PAF வந்து கிளம்பிருச்சுன்னு நம்முடைய IAF வந்து என்ன பண்ணிட்டு இருக்க போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதுக்கு முன்னாடி கிளம்பி இருக்க போது. வந்து 2 பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் வந்து வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிற பாக்குறோம். 2 பாக் ஜெட் ஷாட் டவுன் அப்படிங்கிற பாக்குறோம். அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் வந்து விமானம் கிளம்பிருச்சுனாலே நம்முடைய விமானங்கள் வந்து கிளம்பிருங்கிற மாற்றுக்கிறது. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா ட்ரோன்கள் மூலமா தான் நம்ம அதை வீழ்த்திருக்கோம் அப்படிங்கிற தகவலும் கூட வருது. நம்மளால எல்லா திசையிலையும் எல்லா இடத்துலயும் நம்மளால இயங்க முடியும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதில்லை. இது போன்ற காட்சிகள் கராச்சி, ராவல்பிண்டி, லாகூர், இஸ்லாமாபாத் இது போன்ற பல இடங்கள்ல அடுத்தடுத்த தாக்குதல் உத்தரவாதமானது. அது பகல் பொழுதோ இரவு பொழுதோ அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். நாம் முடித்து வைப்போம். அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸ்ரீநகர் பகுதியில் அவங்க வந்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அவருடைய வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க. அது வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிருக்கோம், கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்கோம். அது வந்து கட்டாயமாக வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிட்டாலியேஷனா இருக்கும். அந்த ரிட்டாலியேஷன் அவர்களுடைய ஆயுதங்களை முறிக்கிறதா மட்டும் இல்லாம அவர்களை முடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம வந்து இன்னொரு CPM தமிழ்நாடு, அவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. பாகிஸ்தானிலும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள், எந்த நாட்டையும் அழிக்க கூடாது. கோடி மீடியா பத்திரிகையாளர்களை வெளுத்து வாங்கிய பீகார் சிறுவன் அப்படின்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க. இது வெரிஃபை பண்ணப்பட்டதுதானா? எஸ் சார், அவங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து வந்திருக்கு. அதற்கான லிங்க்கும் நம்மிடம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட், தமிழக கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு அதிர்ச்சிகர ட்வீட். இப்படி ஒரு ட்வீட் சத்தியமா இந்த போர்க்கால சூழலை நம்ம பார்க்க முடியுமானா நிச்சயமா பார்க்க முடியாது. இப்படி ஒரு ட்வீட் வந்திருக்குது. நேற்று வந்து ஒரு மகாராஷ்டிரா CPM அவங்க வந்து ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு அங்க ஒரு ரெலவெண்டே இல்லாத பார்ட்டியா இருக்காங்க. பட் ஆனா இங்க வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டியா அவர்கள் வந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க. ரெலவெண்ட் இல்லாத பார்ட்டி தான் அருண். திமுகவுடைய தயவுல தான் அவர் ரெலவன்ஸ் இருக்குது. திமுக இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்னவா இருக்குங்கிறத 2016 தமிழக மக்கள் காட்டியிருக்காங்க அருண். Yes sir, I try to be politically diplomat, பட் ஆனால் நீங்கள் சொன்னது பிளண்டாக உண்மைதான். பட் ஆனால் ரூலிங் அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டியாக அவர்கள் வந்து இதை கொஞ்சம் ரெஸ்ட்ரெண்ட்டாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இப்படி ஒரு ஓப்பனாக வர்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? CPM தமிழ்நாடு எப்படி இப்படி ஒரு ட்வீட் போடுறாங்க, அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது வந்து நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனீங்க அருண். நான் சர்ப்ரைஸ் ஆகல. சைனா போரின் போதே இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சைனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க, கருத்துக்களை தெரிவிச்சாங்க, போர் கூடாதுன்னு சொன்னாங்க, எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இவர்கள் வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதனாலதான் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியும் ஒரே மாதிரி அவங்களால இயங்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா செயல்படுகிறது பகிரங்கமாக. சைனாவுக்கு ஆதரவாக இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து செயல்படுவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், அதை நான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புறேன். சைனாவுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்த போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தி ஹிந்து பத்திரிகையில முழு பக்க விளம்பரம் அவரை வரவேற்று வந்தது.
சைனாவுடைய அதிபரை வரவேற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில நாளேடு தி ஹிந்துல முழு பக்க விளம்பரம் வந்தது. ஆச்சரியமான தகவல் அதுல என்ன அப்படின்னா, யார் வரவேற்றார் அப்படிங்கிற வரி அதுல இல்ல. நம்ம எப்பயுமே அவர்களே வருக இவர்களே வருக அப்படின்னு இப்படிக்கு அருண் சாணக்கியா டிவி நம்முடைய பேரை போடுவோம். அந்த மாதிரி யாருடைய அனாமத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அனானிமஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விளம்பரம் வந்து சைனாவுடைய அதிபரை வரவேற்று ஹிந்துல வந்தது முதல் பக்கத்துல வந்ததுங்கிறத பார்த்தோம். இது வந்து நமக்கு வந்து புதுசே கிடையாது. சைனா வாரின் போது இவருடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்தோம், அதுவும் புதுசு கிடையாது. மகாராஷ்டிரால இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே மாதிரி சிந்திக்குது அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அவங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. தத்துவம் பாருங்க, பாகிஸ்தானிலும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. பாகிஸ்தானில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு வந்து கண்டுபிடிச்சு சொல்லி இருக்குது. அதை வந்து வேற யாரோ ஒரு பையன் பீகார்ல ஒரு சிறுவன் வந்து பேசுறானா அதை எடுத்து போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல 1000 பேர் பேசுறாங்க, அதை வந்து மாத்தி சொல்லி எப்படி சொல்றாங்க, கோடி மீடியா வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல வந்து போயிறாங்க. கோடி மீடியா பத்திரிகையாளர்கள் அவர்களை வெளுத்து வாங்கி பீகார் சிறுவன் அப்படின்னு போட்டு, நாங்க சொல்லலப்பா யாரோ சொன்னாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மறைமுகமாக முக்காடு போட்டு ஒழியக்கூடிய இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குங்கிற பாக்குறோம். நமக்கு வந்து இதுல எந்த சர்ப்ரைஸும் எனக்கு இல்ல. என்னுடைய அனுபவத்துல ஒரு 26 வருஷமா நான் இந்த பாத்துட்டு இருக்கிறதுல அவர்கள் வந்து 70கள்லயும் சரி சைனா போரின் போது சரி என்ன செஞ்சாங்கிறது எங்களுக்கு எல்லாம் பாடம். அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான முயற்சியே கிடையாது. பாகிஸ்தான்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனா இந்தியாவில யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பெஹல்காம்ல கொல்லப்பட்ட 26 பேர் மனிதர்களா மற்றவர்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள ஏலியன்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் ஈவு இறக்கம் நிராயுதமான. இன்னைக்கு நாம வந்து இந்த 3 நாள் போர்ல ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் 4வது நாள் போர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம ஒரே ஒரு சிவிலியன் இடத்தை விட குறி வைக்கல. நம்முடைய இலக்கு வந்து ஒன்னோட சிவிலியன் இடத்துல நம்ம முழுக்க அவர்களுடைய ஏர் பேஸ் அந்த மிலிட்டரி பேஸை மட்டும் தான் தாக்கல் பண்றோம். ஆனா அவர்கள் நம்முடைய சிவில் பேஸை குறி வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சிவில் பேஸை குறி வைக்கக்கூடியவர்களை பாகிஸ்தானில் விமர்சிக்கிறதுக்கு வழி இல்லாமல் எண்ணம் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டா கூட பரவாயில்ல. மாறாக அவர்களுடைய ராணுவ முகாம்கள்ல மட்டுமே அட்மோஸ்ட் செல்ஃப் ரெஸ்ட்ரைனா இருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பு படையில் நடத்தக்கூடிய தாக்குதல்களை அங்கேயும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் தத்துவம் பேசக்கூடியவங்களை நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும்ல, புறக்கணிக்கிறது ஒன்றுதான் வேற வழி. யாரோ ஒரு சிறுவன் பேர்ல எடுத்து வீடியோ போட்டுட்டு நமக்கு வந்து ஐடியா சொல்லக்கூடிய தத்துவம் பேசக்கூடிய நம்ம வந்து அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இங்க பெஹல்காம்ல யார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அந்த சிறுவனோ அந்த சிறுவனை ஒரு மனித கிடமா பயன்படுத்தி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ சொல்லுவாங்களான்னு தெரியல. நம்முடைய உமர் அப்துல்லா அவர்கள் அரசியல் ரீதியாக மத்திய அரசுக்கு எதிர் நிலைப்பாடு பல சந்தர்ப்பங்கள் கொண்டவர். அவர் தேசப்பற்றோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திரு ஓவைசி அவர்கள் ஹைதராபாத்துடைய எம்பி, அவர் பல சந்தர்ப்பங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக பல்வேறு நிலைப்பாடு எடுத்தவர். அவர் வந்து ரொம்ப தெளிவாக தேசப்பற்றோடு நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் போல இல்லாமல் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தங்களுடைய முகமூடியை கிழித்து உண்மையான முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பாக்குறோம். இதுல வந்து பொலிட்டிக்கலா டிப்ளமேட்டிக்கா இருக்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்ல. ஒரு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மை அவர்கள் தேடி தாக்க கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு 2 பாகிஸ்தான் விமானம் அழிக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன? அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமானம் இந்தியாவுக்கு எதுக்கு பறந்து வந்தது? இங்க பட்டாசு காட்டுறக்காவா? சென்னையில நம்முடைய விமான சாகச நிகழ்ச்சி நடந்தது, அத மாதிரி அவருடைய சாகசத்தை நம்ம காட்டுறக்காவா? நம்முடைய பொதுமக்களை அழித்துளிப்பதற்காக பறந்து வந்த விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ நம்ம தாக்குனா அங்கேயும் மனிதர்கள் தானே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? இவர்களுடைய அரசியல் பூரா இங்க, ஆனால் விசுவாசம் எங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அதற்கு பதில் தேட வேண்டிய கட்டாயத்துல நிச்சயமாக நம்ம காலம் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்ல அரசியல் கட்சிகள் கருத்து சுதந்திரம், மனித உரிமை இதெல்லாம் பேசாம ரைட் டைம் டு ஆக்ட் பார்க்கணும். அது இந்தியாவுக்கு வெளியே மட்டுமல்ல, எல்லையில் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு உள்ளேயும் செயல்பட வேண்டிய நேரம் இருக்கிற பாக்குறோம். இவர்கள் எல்லாமே வந்து மக்களுடைய மனதை கரப்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான சிந்தனைகள் அரசியல் கட்சியில இருந்தே வரும்போது அதை பார்க்கக்கூடிய விவரம் தெரியாத யாரோ ஒரு 4 பேர் வந்து ஆமாப்பா அதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லப்பா, அதுவும் கரெக்ட் தானப்பா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் இந்த சிந்தனைகள்லாம் வந்து முளைத்தெழும் போதே வந்து அதை நம்ம வந்து முடிச்சு வச்சிடணும். அதுல வந்து எந்த குழப்பம் இருக்கக்கூடாது. அந்த சிந்தனைகளுக்கு எல்லாம் எந்த வாய்ப்புலையும் நம்ம கொடுக்க கூடாது.
அது ரொம்ப முக்கியமானது. நம்ம அகில இந்திய அளவுல நம்ம வந்து அவங்க எல்லாம் அதை செய்வாங்க, மத்திய அரசு அதை செய்யும். மாநில அரசு வந்து ஒரு பொறுப்பான அரசாக இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க பாக்குறோம். அவர்களும் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பாக்குறோம். நம்ம வந்து அது சமூக வலைதளங்கள்ல எந்த மாதிரியான பொறுப்புணர்வோட இவங்க வந்து பேசணும், எந்த மாதிரியான பொறுப்புணர்வோட இதற்கு வந்து நம்ம உள்கட்சியில வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, இன்னொரு கட்சி ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இப்படி வந்து பொலிட்டிக்கலா மாறி மாறி போயிட்டு இருந்துச்சுன்னா அது எங்க போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு பதிலா ரொம்ப தெளிவா இது வந்து நமக்குள் சண்டையிடக்கூடிய நேரம் அல்ல, எதிரிகளோடு சண்டையிடக்கூடிய நேரம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். அதற்கேற்ப வந்து நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பிற கட்சிகள் வந்து புரிஞ்சுக்கணும். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுமா அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம வந்து காலையில 10:30 மணிக்கு மிகச்சரியாக இன்னும் 2 மணி நேரங்கள்ல அபிஷியல் பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸும் நம்முடைய பாதுகாப்புத்துறை இணைந்து காலையில 10:30 மணிக்கு இன்னமும் சரியாக 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து என்ன மாதிரியான தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொண்டது, எந்தெந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன, அஃபென்சிவ் சைட்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம், இது எல்லாத்தையும் வந்து தெளிவா விளக்கக்கூடிய ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம வந்து அதற்கான பிரஸ் கான்பரன்ஸ் பார்க்கிறோம். இந்த பிரஸ் கான்பரன்ஸ் ஏன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வந்து உலக நாடுகளுக்கும் இந்திய மக்களுக்கும் எல்லாருமே ஒரே பேஜ்ல, நீங்க கூட காலையில கேட்டீங்க, நம்முடைய சிந்தனைகளும் செயலும் எல்லாமே ஒரே திசையில இருக்குதா அப்படின்னு. ஒரே திசையில தான் இருக்குது. அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக சர்வதேச சமுதாயத்துக்கு சொல்வதற்காகவும் நம்ம வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறத அப்டேட், வார் அப்டேட்ங்கிறது நாம ஊடகங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு பொறுப்பான அரசாங்கமாவும் இருந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த வார் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோங்கிறத பாக்குறோம். அதன் மூலமாக செய்தியாளர் சந்திப்பு மூலமாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படும். என்னென்ன செஞ்சோம், என்னென்ன செய்யல அப்படிங்கறது வந்து தெளிவா சொல்லப்படும். இது வந்து ஒரு நடவடிக்கையாக மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அதை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணிருக்கிறாங்க, பாகிஸ்தான் என்ன முயற்சி பண்ணுச்சு, அதை வந்து இந்தியா எப்படி எதிர்கொண்டுச்சு, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, நம்ம செய்த வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம அட்மோஸ்ட் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் வச்சு நம்ம வந்து ரொம்ப கவனமா தான் அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதை தொடர்றது அதை வந்து பொதுமக்கள் பார்வை வைக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாக்குறோம். இதுல வந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ராணுவத்துறையும் வந்து பாதுகாப்புத்துறையும் இணைஞ்சு அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறாங்க. காலையில 10:30 மணிக்கு அந்த செய்தியாளர் சந்திப்புல நமக்கு இன்னும் மேலும் பல விவரங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையான பதற்றம் குறித்து உலக நாடுகள் என்ன நினைக்கின்றன என்றே தெரியவில்லை. இந்தியாவின் பல பகுதிகளை மேலும் சேதப்படுத்தவே பாகிஸ்தானுக்கு IMF கடன் அளித்துள்ளதா அப்படின்னு ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா கவலை தெரிவித்திருக்கிறாரு. ஒரு பொறுப்பான ஸ்டேட்மெண்டாக, ஒரு பொறுப்பான முதலமைச்சராக செயல்பட்டு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து லாஸ்ட் 48 ஹவர்ஸாவே அவர் வந்து இந்த ஆபரேஷன்ல முன்னாடி கள வீரராக நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட பகுதிகள், பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் நேரா போய் பார்த்து அவர்கள் ஆறுதல் சொன்னதை பார்க்கிறோம். அதே போல வந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய காட்சியிலையும் பார்த்தோம். இந்திய அரசுக்கு முழுமையான துணை நிற்கிற பார்த்தோம். இப்ப வந்து இந்தியாவுடைய கடும் எதிர்ப்பை மீறி IMF பாகிஸ்தானுக்கு 8450 கோடி ரூபாய் கடனை கொடுத்திருக்கிறது. அதை கொடுக்கறதுக்கு முடிவு இருக்குது. அது வந்து என்னவா ஆகும், முழுக்க முழுக்க பாதி பணம் லஞ்சமாகவும் மீதி பணம் ஆயுதமாகவும் தான் மாறும். அது வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் பயன்படும் அப்படிங்கிறத நாம கடுமையா எச்சரிச்சும் அவர்கள்ட்ட வந்து அந்த பதில் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் வந்து இந்த கடனை கொடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பாக்குறோம். இதுவும் இந்தியாவுக்கு எதிராக தான் செய்யும். அப்ப நேரடியாகவும் மறைமுகமாகவும் இது வந்து இந்தியாவுக்கு எதிரான வேலை தான் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திருக்கிறோம். அதையும் மீறி IMF அந்த கடனை கொடுக்க முடிவெடுத்து விட்டது. இது நமக்கு ஒரு பின்னடைவு கிடையாது. அந்த 8450 கோடி ரூபாயும் எல்லாத்தான் போய் முடிய போகுதுன்னு நம்ம பாக்குறோம். அதுல வந்து அவர்கள் எந்த ஆயுதங்கள் வாங்கினாலும் அது வந்து காயலாங்கடைக்கு தான் போகும் அல்லது சாம்பலா தான் அவங்க நம்ம பாக்குறோம். அதுல அவங்க எவ்வளவு தூரம் வந்து 23ஆம் புலிகேசி படத்துல சொன்னது போல முழுக்க முழுக்க வந்து ஒரு லஞ்சத்தை, ஊழலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்குங்கிறத வரலாறு நெடுக பார்த்திருக்கிறோம். அதுதான் இப்பயே நடக்க போது. அவங்களுடைய ஆயுத கொள்முதல்லையே அதான் நடக்க போது. அது இந்தியாவுக்கு எதிராக தான் திசை திருப்பி வைக்க போறாங்க. அதை வந்து ரொம்ப தெளிவா வந்து நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொவோகேட்டிவான அட்டாக்ஸ் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம வந்து டே 1 சொன்னோம், we will not provocate, we will not escalate அப்படிங்கிறத டே 1 சொல்லிட்டு இருந்தோம். ஆனா பாகிஸ்தான் இந்த 2 விஷயத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நம்மள ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நமக்கு எதிரான தாக்குதலை எஸ்கலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல அவர்கள் வந்து குறைய வைக்கல, அந்த தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க பாக்குறோம். இதுல இன்னொரு தகவல் வருது. என்ன
another missile intercepted over Sirsa in Haryana and neutralized. Looks like a portion of a ballistic missile. அது வந்து எதை நோக்கி குறிவைக்கப்பட்டது அப்படிங்கிற கவனிக்க வேண்டியிருக்குது. அந்த சீர்சாவை நோக்கி குறிவைக்கப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பாக்குறோம். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம வந்து எந்த இடத்துலயுமே விட்டு வைக்காம அவருடைய முயற்சியில் அத்தனையுமே முறியடிச்சே வர்றங்கிற பாக்குறோம். பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் ரஹீம் கான், அது வந்து ரஹீம் யார் கான், அந்த ஏர்பேஸ் உடைய நிலைமையை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆணையர்ல நம்ம காட்டிட்டு இருக்கிறீங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதியில அது வந்து இருக்குது. நம்ம வந்து ஓவர் நைட்ல நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணி அதை மொத்தமா முடிச்சு வச்சுட்டோம். நம்ம வந்து அந்த இடத்துல ரஹீம் யார் கான் ஏர்பேஸ் வந்து சதர்ன் பஞ்சாப், பாகிஸ்தானுடைய தெற்கு பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏர்பேஸ்ல விமான தளத்துல நம்ம வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறோம். அதையும் நம்ம வந்து வெற்றிகரமாக அவர்களை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம இப்படி ஒன்னொன்னையுமே நம்ம ரொம்ப தெளிவா வந்து தாக்குதலை தொடர்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நம்ம வந்து நிதானமாக தெளிவாக ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்கும். அதை செஞ்சும் காட்டிட்டு இருக்கோம் பாக்குறோம். அது மட்டும் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர்களுடைய இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துறோம் பாக்குறோம். அதுதான் அந்த ரஹீம் யார் கான் ஏர்பேஸ்ல நடந்த தாக்குதல். கவுண்டர் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்குது. நம்ம அவர்களுடைய இடத்துல நம்ம அடிச்சு நொறுக்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அவர்களுடைய அட்டாக் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடியதும் நம்முடைய அட்டாக் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆகக்கூடியமா பாக்குறோம். இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அது எந்தெந்த இடத்துல அவர்கள் முயற்சி பண்றாங்களோ நம்ம பாக்குறோம். மேல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில இருந்து, ஹிமாச்சல் பிரதேசல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, ஹரியானால இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து கீழே குஜராத் வரைக்குமான எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே அவங்க தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க ட்ரோன் மூலமாக. எஸ் சார், இப்போ நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தி கார்டியன் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. தி இந்தியன் மிலிட்டரி சேஸ் இட் ஹாஸ் ஆக்டிவ்லி பிகன் large scale mobilization of additional forces to the border அப்படின்ற தகவல் வந்து கார்டியன் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. the Indian military says it has actively begun large scale mobilization of additional forces to the border அப்படின்னு எல்லைக்கு கூடுதல் அளவிலான அதிக அளவிலான large scale mobilization கூடுதல் வீரர்களை அதிக அளவில் வந்து பார்டருக்கு அனுப்பக்கூடிய முடிவில் வந்து இந்திய ராணுவம் எடுத்திருப்பதாக இந்திய ராணுவம் வந்து கார்டியன் பத்திரிகைக்கு தெரிவிக்கிறது. இன்க்ளூடிங் ஆக்டிவேட்டிங் இட்ஸ் ரிசர்வ் டெரிட்டோரியல் ஆர்மி. நம்ம நேற்றே சொன்னது போல டெரிட்டோரியல் ஆர்மிக்கு வந்து கூடுதலாக வீரர்களை எடுத்துக்கொள்வதற்கு இந்திய ராணுவ தலைமை தளபதிக்கு முழு அதிகாரம் கொடுத்து மத்திய அரசாங்கமும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்தோன்னா மத்திய அரசாங்கம் வந்து கெசட்லேயே வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், தி கார்டியன் இஸ் ரிப்போர்ட்டிங் இந்தியன் மிலிட்டரி இஸ் ஆக்டிவ்லி பிகன் large scale mobilization of additional forces to the border. எல்லையை நோக்கி அதிக அளவிலான இந்திய வீரர்களை அனுப்பி வருவதாக கார்டியன் பத்திரிகைக்கு இந்தியன் மிலிட்டரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. to ensure full operational strength of the army in the event of any further conflict and escalation அப்படின்னு the கார்டியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேட்டியில இந்தியன் மிலிட்டரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் அட்டாக் பண்றோம், பாகிஸ்தான அங்க நம்ம ட்ரோன்ஸ் மூலம் அட்டாக் பண்றோம், நம்ம இங்க இருந்துகிட்டே பாகிஸ்தான் அட்டாக் பண்றோம், அவர்களுடைய மிசைல்கள் எல்லாம் முறியடிக்கிறோம், அவர்களுடைய ட்ரோன்களை எல்லாம் முறியடிக்கிறோம், அவருடைய எல்லை கட்டுப்பாட்டு தாண்டிய அவருடைய தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறோம். இப்படி பாகிஸ்தான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கிட்ட மூக்கடிப்பட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம இந்தியன் ஆர்மி வந்து அஃபென்சிவ் ஸ்டெப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அஃபென்சிவ் ஸ்டெப்னு சொல்லணும், அஃபென்சிவ் ஸ்டெப்னு சொல்லணும். ரொம்ப முக்கியமான மூவ் இது. இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பாகிஸ்தான் இப்படி எதிர்பார்த்திருக்குமான தெரியல. அவர்கள் வந்து இப்ப பார்க்கிறோம் நியூக்ளியர் கமாண்டுக்கான ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டிக்கான கூட்டத்தை அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டம் எதற்கு கூட்டப்படும்னா அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான விவகாரங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது இந்த ஆலோசனை கூட்டம். இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில இந்தியன் மிலிட்டரி வந்து எல்லையை நோக்கி அதிக அளவிலான வீரர்களை அனுப்பி வருவதாக ஒரு தகவல் வந்து கார்டியன் பத்திரிகைக்கு மிலிட்டரி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோ இதுவுமே கூட ஒரு முக்கியமான மெசேஜிங் பாகிஸ்தானுக்கு. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம், நீங்க மட்டும் தான் டேங்க் மூவ் பண்ணுவீங்கன்னு இல்ல, நாங்களும் டேங்க் மூவ் பண்ணுவோம். நீங்க மட்டும் தான் வீரர்கள் மூவ் பண்ணுவீங்க இல்ல, நாங்களும் மூவ் பண்ணுவோம். நீங்க அடிக்கிற தாக்குதலுக்கு நாங்க பல மடங்கு பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு இந்தியன் ஆர்மி வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல ஓபனா சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு பிரிச்சிருக்கு. அப்படி இருக்க சொல்ல வேண்டிய விஷயங்களான இது போன்ற விஷயத்தை சொல்கிறார்கள். எங்க மூவ் பண்றோம்னு சொல்லல, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ்மெண்ட். அதை தவிர்த்து மற்றவற்றை இந்திய ராணுவம் எல்லையில் படைகளை குவிக்கிறோம் என்பதை கார்டியன் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. சார்,
எல்லையில வந்து நம்ம படையை குவிக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம அதிகாரப்பூர்வமா கொடுத்த செய்தியா இருக்காது, அவர்களுடைய ஊக செய்தியா இருக்கும். நம்ம வந்து கெசட்ல நம்ம வந்து நோட்டிபிகேஷன் பார்த்தோம், அதிகாரப்பூர்வமா நம்ம என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா டெரிட்டோரியல் ஆர்மியை வந்து திருப்பி வந்து அட்டாச் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பணிகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதன் மூலமா வந்து அவர்களுடைய சோர்ஸ் மூலமா அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, கார்டியன் பத்திரிகை என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அப்ப வந்து இது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் வந்து ராணுவத்தை வந்து பலப்படுத்துறதுக்கான முயற்சி தான் பண்ண போறாங்க. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பலப்படுத்தினாங்கனால எல்லை பகுதி தான் அனுப்ப போறாங்கிறது ஒரு இயல்பான புரிதல். நம்ம வந்து இந்த முறை என்ன பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, நம்முடைய எல்லை பகுதியில போய் நின்று களத்துல இருந்து நின்று சண்டை போடுறதுக்கான வேட்பாடுகளை விட நம்ம வான்வழி தாக்குதல்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிறதுனால அவர்களை அங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணி, வான்வழியிலேயே நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம அந்த இடங்களை கேப்சர் பண்றதுன்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, நாளை நாம அவர்களுடைய ஏர்பேஸை இப்ப அட்டாக் மட்டும் தான் பண்ணிருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம அவர்களுடைய விமான தளங்களை, ராணுவ முகாம்களை, தலைநகரத்தை, மற்ற முக்கியமான ராவல்பிண்டி, கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் போன்ற முக்கிய நகரங்களை நாம கைப்பற்ற முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய தரைப்படையவே நம்ம பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம தரைப்படைக்கான தேவையே இல்லாம, தரையில தேவையே இல்லாம ரொம்ப தெளிவா நம்ம வந்து ஐக்கியப்பட்டிருக்கோம். அதனாலதான் நம்ம பாக்குறோம் அவர்களால உள்ள நுழைய முடியாம அவர்கள் வந்து பயங்கரவாதிகளை போல அப்பாவி பொதுமக்களை குறிவச்சு சுட்டுட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். நம்ம நம்முடைய தரைப்படையை எதிர்கொள்றதுக்கான வல்லமை பாகிஸ்தானுடைய தரைப்படைக்கு இல்ல. அவங்க வந்து ரொம்ப பலவீனமான பொசிஷன்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம்னா, பாகிஸ்தானுக்கு உள்ளேயே புகுந்து, நம்ம 71 வாரில் அவங்க எல்லாம் வரலாறு பார்த்திருப்பாங்க, அவர்களுடைய நகரங்களுக்கு உள்ளேயே புகுந்து அவருடைய நகரங்களை கைப்பற்றி நிலைநிறுத்தக்கூடிய, நாம கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். அது வந்து அவர்களுக்கு ஒரு பாடமாக மிக விரைவில் வந்து அவர்களுக்கு புரிய வைக்கப்படும். அது வந்து ரொம்ப சீக்கிரமே அது நடக்க போகுதுங்கிற நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவ படை வீரர்கள் வந்து ரொம்ப தயார் நிலையில ஒரு வியூகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூகங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாம் ஒரு உறுதியான இறுதியான பாடத்தை கற்பிக்கக்கூடிய இடத்துக்கு இந்திய அரசு நகர்ந்திருக்கிறது. இனிமேலும் பாகிஸ்தானை நம்ம வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் பத்தாது, அவர்களுக்கு வந்து ஒரு சரியான தக்க பாடத்தை, லைஃப் டைம் லெசன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, வாழ்நாள் பாடம் அப்படின்னு, அந்த லைஃப் டைம் லெசன் வந்து கத்துக் கொடுக்குற இடத்துக்கு நம்ம நகர்ந்திருக்கிறோம். கட்டாயமா இனி ஒரு முறை ஒரு 20 ஆண்டுகள் பயிற்சி எடுத்துட்டு திரும்ப வந்து அட்டாக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற முயற்சி வந்து 60ல 70ல 90ல பண்ண மாதிரி இனிமே 2025 தான் அவருடைய இறுதி போர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அருண், நம்ம வந்து ஒரு நாள் இனிமேல் இன்னொரு போருக்கான முயற்சியை பாகிஸ்தானால பண்ண முடியாது. இன்னொரு போர் நடக்க போறதே இல்லை. அந்த அளவுக்கு அவர்களை முடக்குவதற்கான எல்லா ஏற்பாடும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிதானமாக, தெளிவாக, நாலா திசையிலும், அதான் ரொம்ப முக்கியமானது, 360 டிகிரி ஆல் டைமென்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்ம வந்து நம்முடைய தாக்குதல் தொடர்ந்துட்டு இருக்கு. அவருடைய தாக்குதலை சக்சஸ்ஃபுல்லா முறியடிக்கிறோம், நம்முடைய தாக்குதலை சக்சஸ்ஃபுல்லா மேற்கொள்றோம். இந்த இருமுனை தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அவர்களை முடக்குவதற்கு பெரிய அளவுல வந்து உதவ போகுது. அது அவர்களை 3 நாள்ல, லாஸ்ட் 7ஆம் தேதி நம்ம வந்து ஆரம்பிச்சோம். 7ஆம் தேதி முதல் நாள்ல நம்ம தாக்குதல் நடத்தின வந்து அவருடைய பயங்கரவாத முகாம்கள் மட்டும்தான். மற்ற இடங்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இன்னைக்கு 10ஆம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய ராணுவ நிலைகள் மீதான தாக்குதல்கள். நம்ம ஏற்கனவே தெளிவா சொன்னோம், முதல் நாள் 7ஆம் தேதி நம்ம சொல்லியிருந்தோம் சிவிலியன் பக்கமும் அடிக்கல, ராணுவ பக்கமும் அடிக்கலன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த கதை செல்லாது. அவர்களுடைய சிவிலியன் பக்கம் மட்டும்தான் நம்ம இப்ப அடிக்கல, அவருடைய ராணுவ நிலைகள் மீது, விமான நிலையங்கள் மீது, ராணுவ விமான நிலையங்கள் மீது, அவருடைய வான் ஏற்பாடுகள் எல்லாமே முறியடிக்கிறதுக்கான இடத்துல நம்ம வந்து இறங்கிட்டோம். அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இறங்கிட்டோம். அதை அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம், அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாக்குறோம். அப்ப அவர்களை ஒட்டுமொத்தமா முடக்கி அவர்கள் நம்ம மீது ஏவுவதற்கு ஆயுதங்களே இல்லாத நிலைமையில வந்து அவங்களை வந்து நம்ம தள்ள போறோம். அதுதான் வந்து நம்முடைய அடுத்த கட்ட மூவா இருக்க போது. அதுதான் வந்து நாம செய்யக்கூடிய பணியா இருக்குது. இது வந்து கட்டாயமா நம்முடைய ராணுவ வீரர்கள் வந்து ரொம்ப கடுமையான ஒரு மெட்டிகுலஸான ஒரு பிளான் பண்ணி அவர்கள் வந்து தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வியூகளை நம்ம வந்து பாக்குறோம். பாகிஸ்தான் வெறும் மூர்க்கத்தனம் மட்டும்தான் இருக்குது. வந்து ஒரு வேகமோ விவேகமோ இல்ல, வீரமும் கூட இல்லைன்னு சொல்லலாம், ஒரு மூர்க்கத்தனம் மட்டும்தான் இருக்குது. மாறாக நம்மகிட்ட வந்து வீரமும் விவேகத்துடன் கூடிய வீரியமும் நம்மகிட்ட இருக்குங்கிற பாக்குறோம். நம்ம வந்து ரொம்ப நிதானமா என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணி, அதை எப்படி செய்யணுங்கிறத பிளான் பண்ணி, அதை எப்ப செய்யணுங்கிறத பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு நினைவுல இருக்கும். நமக்கு வந்து மே மாசம் 7ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு நம்ம நடத்தின தாக்குதல்ல எவ்வளவு மெட்டிகுலஸான பிளான் பண்ணியிருந்தோம், எவ்வளவு கேரண்டியான அஷ்யூர்ட் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம், அது எப்படி எல்லாமே மொத்தமா வந்து அந்த தாக்குதலை நம்ம வந்து வெற்றிகரமாக பண்ண முடிஞ்சது. ஒரு 25 நிமிஷம் 21 தாக்குதலுக்கு மேல 9 இடங்கள்ல நம்ம வந்து பண்ணோம். அது வந்து ஏற்கனவே பார்த்த போல
பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் அப்படின்னு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சர்வதேச எல்லையில இருந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லா திசையிலும் நம்மளால தாக்க முடிஞ்சது. 25 நிமிஷம் அவர்களுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன செஞ்சுன்னு யோசிச்சு பாருங்க. 25 நிமிஷமா நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ள குண்டு போட்டுட்டு இருந்தோம். 25 நிமிஷமா பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீருக்குள்ள மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்குள்ளேயே நம்ம குண்டு போட்டிருந்தோம் ஃபார் 25 மினிட்ஸ் லாங்கர். அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியலங்கிற பாக்குறோம். அப்ப பவால்பூர்ல தாக்குதல் நடத்தின நமக்கு அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ராவல்பிண்டிலயோ கராச்சிலயோ அதே மாதிரி ஒரு 25 நிமிஷம் தாக்குதல் நடத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எவ்வளவு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்டடா செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டா நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிளா நம்ம வந்து அவர்களுடைய சிவிலியன் பேஸுக்கோ அவருடைய ராணுவ பாதுகாப்புக்கோ எந்த ஆபத்து வரக்கூடாது நம்ம பண்ணணும்னு பாக்குறோம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து நம்மளை சீண்டிக் கொண்டே இருக்கக்கூடியதனுடைய விளைவாக இன்னைக்கு அவருடைய ஏர் பேஸ் எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கிற பாக்குறோம். 2 ஜெட் விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்களுடைய விமானங்கள் 2 வீழ்த்தப்பட்டிருக்குங்கிறத கண்கூடா பார்த்திருக்கிறோம். அதே போல ராவல்பிண்டிலையும் கராச்சிலையும் அவருடைய ஏர் பேஸ் வந்து அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு பாக்குறோம். அவருடைய அந்த வியாகான் அவங்களுடைய அங்க ஏர் பேஸ்ல வந்து தாக்குதல் நடத்தினதை பாக்குறோம். அது வந்து பெரிய ராவல்பிண்டியில விடிய விடிய நம்முடைய தாக்குதல் நடந்ததை பாக்குறோம். அப்படி ஒவ்வொரு இடமா அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பாக்குறோம். அவருடைய 2 பாகிஸ்தான் ஏர் போர்ஸ் விமானங்கள் PAF விமானங்கள் வீழ்த்தப்பட்டதை பாக்குறோம். நேத்து வந்து PL-15 அப்படிங்கிற அவங்களுடைய டெட்டனேட் ஆகாத வந்து மிசைல்ஸ் வந்து மீட்கப்பட்டது. சோ சைனால இருந்தும் துருக்கியில இருந்தும் அவர்கள் வாங்கினது 300ல இருந்து 400 ஏவுகணையில லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அவங்க ஏவிருந்தாங்கன்னு நேற்று செய்தியாளர் சந்திப்புல நமக்கு வந்து சொன்னாங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே அளவிலான ஏவுகணைகள் ட்ரோன்கள் வந்து அவங்க ஏவி இருப்பாங்க. அதை நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்றது வந்து நம்ம பண்ணிருக்கிறோம். அது வந்து வீழ்த்திருக்கிறோம். அங்க ட்ரோன்கள் வீழ்த்தப்படுறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து நம்முடைய ட்ரோன்களுடைய லான்ச் பேடுகளும் சேர்த்து அதை வந்து நம்ம நொறுக்கி இருக்கிறோம். அவர்கள் ட்ரோன் வந்து ஏவ முடியாத அளவுக்கு நம்ம வந்து அவங்களை லாக் பண்ணி வைக்கிறோங்கிற பாக்கணும். சோ இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல ரொம்ப தீவிரமான இது போது அவங்க வந்து எந்த மாதிரியான ஏற்பாடை வந்து அவங்க பண்ண நினைச்சாலும் அதை முறியடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குங்கிற பாக்குறோம். தொடர்ந்து நம்முடைய தாக்குதல்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துட்டு இருக்கு. அவர்கள் எந்த மாதிரியான ஆயுதங்களை ஏவுறார்களோ அந்த ஆயுதங்களுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்கிற பாக்கணும். கொடுத்துக்கிட்டே இருக்கோங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இது வந்து அதை விட போறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் வந்து விமானத்தை ஏவினார்கள், விமானத்தை ட்ரை பண்ணாங்க. நம்ம வந்து அதே விமானத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நிறைய டிஃபரன்ஸ் நமக்கு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பாக்குறோம். நம்ம இது வரைக்கும் 4 போர் விமான தளங்களை வந்து நம்ம இது வரைக்கும் தாக்குதல் பண்ணி அழித்திருக்கிறோம். ரொம்ப குரூஷியலான அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. இத்தனை நேரம் நம்மோட இருந்து டீடைல்டாக விவகாரம் குறித்து பல விஷயங்களை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். மை பிளஷர்மா, மை டியூட்டிமா. ஜெய்ஹிந்த் மா. ஜெய்ஹிந்த் சார்.